ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வைரல் ஜிகேவோட செகண்ட் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குப்தாஸோட ஃபால் அண்ட் ரைஸ் அப்படின்றது நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய அடிமை வம்சம், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் டைனசிட்டி மட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோக்கு நீங்கள் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிங்க. இதே மாதிரி இந்த வைரல் ஜிகேக்கு ரெகுலராக நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அல்டிமேட்டான ஒரு கண்டென்ட் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க ரெடியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டெல்லி சுல்தானேட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தா டெல்லி சுல்தானியம் அல்லது டெல்லி சுல்தான்கள், சுல்தானியர்கள், இந்த மாதிரி பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டதான் பார்த்தா இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரீஜன் இருக்குது, உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா மேப் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் 1947 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு சரிங்களா. ஸோ இந்த 1947 நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா இந்தியா மற்றும் பாகிஸ்தான், ஓகே, இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து மேப் இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குதுங்களா, அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணால் ஒரே புவியியல் கூறுகளில் தான் நம்ம வந்து இருந்திருக்கோம். நமக்கு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்தியா தனியாக இருந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தா பாகிஸ்தான் வந்து தனியாக போயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தனியாக வந்துருச்சு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவுக்கு வந்திருக்காங்க யார், அரேபியர்களாக இருக்கட்டும், துருக்கியர்களாக இருக்கட்டும், ஓகே, இஸ்லாமியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ இந்தியாவுக்குள்ளே வரப்போ அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட மிக முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படி பண்ணால் இங்கே இந்தியாவில் வந்து லூட் எடுத்துகிட்டு போகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் எல்லாமே பண்ணால் கொள்ளையடிச்சிட்டு போகிறது. ஆனால் அதற்கப்புறமா ஒரு சில பேர் வந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவில் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷனை நிலைநாட்ட வேண்டும், நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை தோற்றுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறமா வந்தவங்க எல்லாமே பார்த்தா எண்ணி அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒரு அரசாங்கமே பார்த்தீங்கன்னா தோற்றுவிச்சிச்சு சரிங்களா. ஸோ அப்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே இந்தியாவை பொறுத்தளவுக்கு நம்ம இப்படி நாலாக பிரிச்சுப்போமா. மேலே இருக்கிறது பார்த்தா நார்த் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கீழே இருக்கிறது பார்த்தா சவுத் இந்தியா. அதுவும் எஸ்பெஷலி பாருங்கள் நம்மளோட தமிழ்நாடு பக்கம் மட்டும் இவங்க என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டோம்னா கை வைக்கல. அதாவது பார்த்தா தமிழ்நாடு, ஆந்திரா, அந்த மாதிரி நம்மளோட தமிழகம் இருக்குது தெரியுங்களா, அந்த பிளேஸை மட்டும் இவங்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தா கேப்சர் பண்ண முடியல. ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டார், ஓகே, மாலிக் கஃபூர்னு சொல்லிட்டு நம்ம மதுரையை வந்து ரூல் பண்ணிவிட்டு ஓகே அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் மதுரை சுல்தானியமாச்சு. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசில் பார்த்தீங்கன்னா அந்த சுல்தான் ஆட்சி வந்து முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ற பல்வேறு வரலாறுகள் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த டெல்லி சுல்தான்கள் இருக்குது தெரியுங்களா, அதில் மொத்தம் 5 வம்சங்கள் இருக்குது. அதில் நம்ம பேச போகிறது பார்த்தா ஒரே வம்சம் தான், அடிமை வம்சம் மட்டும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டெல்லி சுல்தான் வந்து ரொம்ப பெரிய கண்டென்ட், ஓகே. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட பண்ணால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட இந்த கண்டென்ட் வந்து நம்ம போகும். அதனால் இந்த 3 மணி நேரம் நம்ம வந்து பெரிய வீடியோ போகிறதோட ஓகே சின்னதாக ஒரு ஆஃப் அன் ஹவராக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பிறகு தான் ஒவ்வொரு டைனசிட்டியாக நம்ம வந்து பிரிச்சுக்க போகிறோம். அதில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டைனசிட்டி, அதோட தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலாகவே நான் சொல்லியிருந்தேன், ஓகே, முகமது பின் காசிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர், முகமது கஜினி, ஓகே, இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகளை கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா கோரி முகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் முஸ்லிம்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது பார்த்தா அவங்களோட நிர்வாகத்தை வந்து பதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்குள்ள வந்த முதல் நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முகமது கோரி அல்லது கோரி முகமது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கோர் அப்படின்னு கூட இவர் வந்து சொல்லுவாங்க சரியா. கோர் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இவர் வந்து ரூல் பண்ணதாலையும் கோர் அப்படின்ற ஒரு பேருமே பார்த்தா இவருக்கு வந்திருக்கு. ஸோ இவருக்கு முன்னாடி வந்து ஓகே கஜினி முகமது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஓகே. ஸோ கஜினியெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க இந்தியாவில் வந்து பல முறை பார்த்தா படையெடுத்துட்டு வந்துட்டு தோல்வியை சந்திச்சாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணலை, நம்பிக்கை வந்து விடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சின்ன வயசில் ஒரு பொய்யான கதையை சொல்லி வந்து வளர்த்துட்டாங்க சரிங்களா. அது கிடையாது. கஜினி முகமது ஒவ்வொரு டைமும் இந்தியாவுக்கு வந்து பல லட்சம் பல கோடி மதிப்பிலான செல்வங்கள் என்ன பண்ணியிருக்காரு, கொள்ளையடிச்சிட்டு தான் போயிருக்காரு சரிங்களா. அதனால் வரலாறு வந்து சின்ன வயசில் நம்மளுக்கு வந்து வேற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க, ஓகே. ஸோ அடுத்த பார்த்தா முகமது கஜினி, அந்த முகமது கஜினி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஓகே முஸ்லிம்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம நிலைநாட்ட வேண்டும் அப்படி சொல்லிட்டு உள்ள வந்த ஒருத்தவர் சரிங்களா. ஸோ இந்த முகமது கஜினிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே 2 போர்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நடக்கும். அப்போ முகமது கஜினி என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான், அவர் இந்தியாவுக்கு வரப்ப இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு பேரரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அதாவது நம்ம ஒரு பிளேஸை வந்து கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸு இல்லை அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளோட கிங் யார் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஓகே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கிங்காக இருந்தது தான் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு
சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே, பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. இவரோட கண்ட்ரோலில் தான் பார்த்தா ஒட்டுமொத்த பிளேஸுமே இருந்துச்சு. அப்போ கோரி என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த இவர் இருக்கார் தெரியுங்களா, பிருத்திவிராஜ் சௌஹான் இருக்கார் தெரியுங்களா, அவரை வந்து நம்ம என்ன பண்ணோம், போரிட்டு தோக்கடிச்சிடும் அப்படின்னா இந்தியா வந்து நம்மளோட கையில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு, முதல் தரையின் போர் அப்படின்ற ஒரு போர் வந்து 1891 பார்த்தா நிகழ்த்துறாரு. ஓகே, அப்போ இந்த முதல் தரையின் போர் யார் யாருக்கு இடையில் நடைபெற்றுச்சு, பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில் நடைபெற்றது. இந்த போரில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிருத்திவிராஜ் இருக்கார் தெரியுங்களா, அவர் தான் பார்த்தா ஜெயிச்சிருக்காரு. ஓகே, சில பல காயங்களோட பார்த்தா முகமது கோரி அவர்களும் அவரோட படையும் பார்த்தா பின்வாங்கிட்டாங்க. ஆனால் முகமது கோரி என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னெடுப்பை வந்து அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, என்னடா இது நம்மளே தோக்கடிச்சிட்டானே, நம்ம இவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் படை வீரர்கள்லாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வலிமை பிறந்து என்ன பண்ணுறாரு, அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஓகே படை எடுக்கிறாரு. ஓகே, இந்தியாவோட வரலாறே பார்த்தா மாற்றி எழுதப்படுகிறது. ஓகே, 1192 செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் போரில் என்ன ஆகுது, அதே கோரி முகமது வெர்சஸ் பிருத்திவிராஜுக்கும் பார்த்தா சண்டை நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கோரி முகமது ஜெயிச்சிடறாரு. நம்ம இந்தியாவில் முஸ்லீமோட ஆட்சியை வந்து தோற்று வச்சுறாரு. இஸ்லாமிய ஆட்சிக்கு அடித்தளத்தையும் யார் வந்து கொடுக்குறாங்க, இந்த முகமது கோரி அவர்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெல்லி சுல்தான்கள் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அடிமை வம்சம், அதில் குத்புதீன் ஐபக், அதில் தான் நம்ம வந்து படிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, அதாவது எப்பயுமே ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னா அதோட ஆரிஜின் பாயிண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆரிஜின் பாயிண்ட் தெரிஞ்சிச்சுனா தான் ஓகே அந்த ஃப்ளோ அப்படின்றது பார்த்தா கரெக்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே எந்த ஒரு தலைப்பாக இருந்தாலுமே அதோட தொடக்கம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த தொடக்கம் நம்ம எப்படி பார்த்தோம், ஸோ இயர்லியராக பார்த்தோன்னா எல்லாமே கொள்ளையடிக்கிறதுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் முகமது கோரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் 2 போர் நடத்தினாரு. ஒன்று முதல் தரையின் போர், அடுத்த 2ஆம் தரையின் போர். யார் யாருக்கு இடையில நடைபெற்றுச்சு, பிருத்திவிராஜுக்கும் அதே மாதிரி பார்த்தா முகமது கோரிக்கும் நடுவில் நடந்துச்சு. இல்லை முதல் போரில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் ஜெயிச்சிட்டாரு, 2வது போரில் பார்த்தீங்கன்னா முகமது கோரி ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியை பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடங்கி வச்சிட்டாரு. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படி சொல்றோம், அந்த காலத்தில் இந்த டெல்லி சுல்தானியர்கள் இருக்காங்க தெரியல, இந்த டெல்லி சுல்தானியத்தை பற்றி அறிய உதவும் சான்றுகள். இப்போ எந்த ஒரு கிங்டம், எந்த ஒரு கிங்கா இருந்தாலுமே பார்த்தா அவங்கள பற்றின குறிப்புகள் அப்படின்றது ஓகே பல வழிகள் நம்மளுக்கு அது கிடைக்குது. ஓகே, இட் லைக் இன்ஸ்கிரிப்ஷன், ஓகே கல்வெட்டுகளாக இருக்கட்டும், காப்பர் பிளேட்ஸாக இருக்கட்டும், நிறைய லிட்ரேச்சராக இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸோ இந்த காலத்தில் வந்து இந்த மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அந்த மாதிரி டெல்லி சுல்தானியர்களை நம்ம எந்தெந்த நூல் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், குறிப்பாக அந்த லிட்ரஸி பார்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அல்பெரினி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, என்னது தாரிக் அல் ஹிந்த் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதன் மூலமா பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்களை பற்றி நம்மளுக்கு ஒரு சில தகவல்கள் தெரியுது. மின்ஹஜ் உத் சிராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, இவர் தபகத் இ நசிரி அப்படின்ற ஒரு நூல் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அரபு உலக இஸ்லாமிய வரலாறு அப்படின்ற ஒரு நூல் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 3வது அமீர் குஸ்ரு, ஓகே இந்தியாவின் கிளி என்று அழையப்பட்ட அமீர் குஸ்ரு இருக்கார் தெரியுங்களா, இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மிஃப்தா உல் ஃபுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜலாலுதீன் கில்ஜி இருக்கார் தெரியுங்களா, அதாவது கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்த ஜலாலுதீன் கில்ஜியோட வெற்றி குறிப்புகளை என்ன பண்ணியிருக்காரு இந்த நூலில் வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது கஜைன் உல் ஃபுதா அப்படின்ற ஒரு நூலில் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி, அதாவது ஜலாலுதீன் கில்ஜியோட மருமகன் இருக்கார் தெரியுங்களா, அலாவுதீன் கில்ஜியோட வெற்றி குறிப்புகளை எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காரு, பெர்ஷியன் லாங்குவேஜ், அதாவது பாரசீக மொழியில இவர் வந்து எழுதியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. அடுத்து பாருங்க துக்லக் நாமா மற்றும் ஃபெரிஸ்டா, இந்த மாதிரி பல்வேறு நூல்கள் மூலமா நம்மளுக்கு டெல்லி சுல்தானியத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான சான்றுகள் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த டெல்லி சுல்தான்கள் எத்தனை வருஷம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ராக்சிமேட்லி பார்த்தா ஒரு 300 வருஷம் அப்படின்றது பார்த்தா ரூல் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இனிஷியலாக பார்த்தா 1206 இவங்களோட முடிவு பார்த்தீங்கன்னா 1526. அப்போ நேர்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓகே 300 ஓகே இயர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரூல் பண்ணியிருக்காங்க. இல்லை முதல் வம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மம்லூக் டைனாசிட்டி, அதான் பார்த்தீங்கன்னா மம்லூக் அப்படின்ற அரேபிய சொல்லுக்கு என்ன மீனிங் இருக்கு, அடிமை அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. அப்போ முதல் வம்சமே பார்த்தீங்கன்னா என்னது, அடிமை வம்சம். 2வது வம்சம் பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம். 3வது பார்த்தீங்கன்னா துக்லக் வம்சம். 4வது பார்த்தீங்கன்னா சையத் வம்சம். 5வது பார்த்தீங்கன்னா லோடி வம்சம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க முதல்ல இருக்கக்கூடிய மம்லூக் டைனாசிட்டி இருக்கு தெரியுங்களா, அடிமை வம்சம். இந்த அடிமை வம்சத்தை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த அடிமை வம்சத்துல முக்கியமா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 3 கிங் இருக்காங்கப்பா. அந்த 3 கிங்கை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது. ஓகே, உங்களோட தேர்வின் நோக்கில் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்விகள் அப்படின்றது இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மம்லூக் டைனாசிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது அடிமை வம்சம் அப்படின்றது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம கோரி முகமது அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், கரெக்டா? அதாவது முகமது கோரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த கோரி அவர்களுக்கு 2 அடிமைகள் இருந்தாங்கப்பா.
அதாவது ராணுவ அடிமைகள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓகே வாரிசு இல்லாத ஒரு காரணம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாட்டோட சண்டை போடுறப்ப அந்த நாட்டில் ஒரு சிறந்த வீரர்கள் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நபர்களை ஓகே விலைக்கு வந்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் அடிமை, நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அடிமையை வந்து தயார்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் முகமது கோரிக்கு 2 அடிமைகள் இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அடுத்த பார்த்தீங்கன்னா பக்தியார் கல்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா யாரு, முகமது கோரியோட அடிமை. அப்போ முகமது கோரி அவர்கள் அந்த தரையின் பொருளாம் சண்டை போட்டு இந்தியாவில் வந்து முஸ்லீமோட ரூலை வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ திருப்பி பார்த்தா அவரோட சொந்த ஊருக்கு போகிறப்ப பார்த்தா சில மர்ம நபர்களால் ஓகே இவர் வந்து இறந்துடுறாரு, கொல்லப்படுகிறார். இந்த விஷயம் யாருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா குத்புதீன் ஐபக்கும் பக்தியார் கில்ஜிக்கும் தெரியுது. ஸோ இதில் பக்தியார் கில்ஜியோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனால் பல நாடுகளோட சண்டை போட்டு அந்த நாட்டை கைப்பற்றது தான் இவரோட வேலை. இவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போது இந்த குத்புதீன் ஐபக் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனால் சரி ஓகே நம்மளோட மன்னர் வந்து இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இடத்த வந்து கையில் எடுக்கிறதுக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்போது நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒரு முஸ்லீம் ஆட்சியை தோற்றுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாக அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா இந்த குத்புதீன் ஐபக். ஏன்னா கோரி முகமது அடிமை அப்படின்றதால இவர் என்ன பண்றாரு, அடிமை வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. புரியுதுங்களா, இந்த ஆர்ஜின் புரியுதுங்களா? எப்படி கோரிக்கு 2 அடிமைகள் இருந்தாங்க, அந்த அடிமையில குத்புதீன் ஐபக் வந்து எப்படி வந்து முதலா அந்த அடிமை வம்சத்தை வந்து தோற்றுவிச்சார் அப்படின்ற எல்லா வரலாறும் கண்டிப்பா கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பண்டகன் அப்படின்றதான் என்ன சொல்லுவாங்கன்னா ராணுவ பணிக்கான அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் பார்த்தா மம்லூக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பண்டகன் அப்படின்றது ராணுவ அடிமைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பார்த்தா 2 பண்டகன் தான் பார்த்தீங்கன்னா கோரிக்கு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் தன்னைத்தானே பிரகடனப்படுத்தி கொண்டு என்ன பண்ணாரு, டெல்லி சுல்தானாக தன்னைத்தானே அறிவித்து கொண்டார் அப்படின்ற ஒரு வரலாறோட பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான ஒரு அடிக்கல்லை நாட்டியவரும் அவர் தான். He laid the foundation of the slave dynasty. This dynasty is also known as the Mamluk dynasty. இது நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. ஓகே, மம்லூக் என்பதற்கான பொருள் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா அடிமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே, மம்லூக் என்பதற்கு ஸ்லேவ் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. அதே மாதிரி மம்லூக் அப்படின்றது என்ன வேர்டு ஓகே அப்படின்னு கேட்டாங்கன்னா அரேபியன் வேர்டு. ஓகே, மம்லூக் என்பது பார்த்தா அரேபியன் வேர்ட். சரிங்களா? எஸ், ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஸ்லேவ் டைனாசிட்டியில் மொத்தம் 3 கிங் ரொம்ப முக்கியமான கிங் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இல்துமிஷ், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பால்பன். ஓகே, இல்லை குத்புதீன் ஐபக் இல்துமிஷை விட யார் ரொம்ப முக்கியமானவங்க, தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கியாசுதீன் பால்பன் இருக்காருங்களா, அவர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அரசர். அது ஏன் எதுக்குன்றதை நம்ம வந்து பின்னாடி 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் குத்புதீன் ஐபக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ குத்புதீன் ஐபக் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அரியணையில் இருந்திருக்காரு. அதான் பார்த்தீங்கன்னா கிங்காக இருந்திருக்காரு 1206 1210 வரை. ஓகே, 1206 பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸோ அந்த அடிமை வம்சத்தை வந்து ஓகே தோற்று வச்சுட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இனிஷியலாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுனா லாகூர் இருக்குது தெரியுங்களா, லாகூரை தலைநகராக கொண்டு அப்போ லாகூரை வந்து ஒரு ஹெட் குவார்ட்டராக வச்சு என்ன பண்ணியிருக்காரு, இவரோட இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தவர் இருந்தார் நான் சொன்னேன் தெரியுங்களா, கோரிக்கு வந்து 2 அடிமை, ஒன்று ஐபக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்தியார் கல்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்களா. இந்த பக்தியார் கல்ஜி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் வந்து பல நாடுகளோட சண்டை போட்டு அந்த நாடு எல்லாமே கொடுக்குறேன், நீ டெல்லி சுல்தானத்துக்குள்ள 1 by 1 சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த அடிப்படையில் தான் இவர் என்ன பண்றாரு, பீகார்லாம் போயிட்டு நிறைய போரிடலாம் எடுக்கிறாரு. இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா, நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு. ஓகே, முதலாம் குமாரகுப்தர் அவர்களோட நாலந்தா யூனிவர்சிட்டி. ஓகே, அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை ஓகே தோற்றுவிச்சது யார் அப்படின்னா குமாரகுப்தர். ஓகே, இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி இடிச்சது யார் அப்படி சொல்லிட்டு போனா இங்க இருக்காரு தெரியுங்களா, இந்த பக்தியார் கல்ஜி தான். ஓகே, இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த நாலந்தா யூனிவர்சிட்டி சூறையாடினார் அப்படின்ற ஒரு வரலாறுமே நம்மளுக்கு வந்து இருக்குப்பா. அதே மாதிரி பாருங்க, இந்த குத்புதீன் ஐபக் வேற என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நிறைய மசூதிகள் அப்படின்றது கட்டியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஜ்மீர் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு. அஜ்மீர்ல குவ்வத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதியை வந்து கட்டியிருக்காரு. இந்த இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஓகே மஸ்ஜித் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இந்த குவ்வத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்றதான். ஓகே, இந்தியாவின் மிக பழமையான மசூதி என அறியப்படுவது குவாத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதியை வந்து இவர் தான் கட்டியிருக்காரு. அடுத்தது டெல்லியில் பார்த்தா தாய்டின்கா ஜோன் பாரா என்ற மசூதியும் இவர் வந்து கட்டியிருக்காரு. அப்போ 2 மசூதி ரொம்ப முக்கியம். அதில் இந்த அஜ்மீரில் இருக்கக்கூடிய குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா ஓகே ஆப்வியஸ்லி குத்புதீன் ஐபக் தான் கட்டியிருக்காரு. அடுத்த வேற என்ன இவர் பண்ணியிருக்காரு, டெல்லியில் குதும்பினார். ஓகே, டெல்லியில்
குதும்பினார் எனும் கோபுரத்தை இவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதாவது குதுப்பினார் இருக்கு தெரியுங்களா, அதோட பணிகளை இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு, முடிச்சு வைக்கல. ஏன்னா முடிக்கிறதுக்குள்ளே இவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டாரு. அப்போ அந்த குதுப்பினார் வந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு ஆளா தான் யார் இருந்திருக்காரு அப்படின்னா குத்புதீன் ஐபக் இருந்திருக்காரு. அந்த குதுப்பினாரை யாரோட நினைவா கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஒரு சூஃபி துறவி இருக்காரு. அது யாருன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? எஸ். அப்போ ஸோ நம்மளோட குதுப்பினாரை கட்டுவதற்கான பணிகளை இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித், இந்தியாவோட ஓல்டஸ்ட் மஸ்ஜித் அப்படின்றது பண்ணா இதுதான். அடுத்த பாருங்க, ஹசன் நிசாமி பக்ரே முதீர் போன்ற அறிஞர்களை இவர் வந்து ஆதரித்தார். அதே மாதிரி எல்லாருக்குமே என்ன பண்ணிருக்காரு, ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார்னா நம்ம தலைவர் எம்ஜிஆர் மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, பல லட்சங்களை அப்படியே வாரி வழங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு சிறப்பு பெயருமே இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா லக்பக் ஷா. லக்பக் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை லக் பாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சங்களை அள்ளி வழங்கியதால் இவருக்கு லக்பக் ஷா அப்படின்ற ஒரு சிறப்பு பெயருமே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா போலோ விளையாட்டின் போது அந்த குதிரையிலேருந்து இவர் என்ன பண்ணிடுறாரு, தவறி விழுந்துறாரு. விழுந்து பார்த்தீங்கன்னா 1210 பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறந்துருந்தாரு. இதோட பார்த்தீங்கன்னா முதல் சகாப்தம், அதாவது பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் அப்படின்ற ஒரு சகாப்தம் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த குத்புதீன் ஐபக் இருக்க தெரியுங்களா, அவருக்கு அடுத்து ஒருத்தர் வந்து உள்ள வராரு. அவர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா இரண்டாவதா பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர். இந்த இல்துமிஷை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அடிமையின் அடிமை. அடிமையின் அடிமை, அதாவது ஸ்லேவ் ஆஃப் த ஸ்லேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, முகமது கோரி இருக்காரா, கோரியோட அடிமை தான் யார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா குத்புதீன் ஐபக். கரெக்டா? எஸ். இந்த குத்புதீன் ஐபக்கு ஒரு அடிமை இருப்பாருங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா இல்துமிஷ். அப்போ ஆல்ரெடி குத்புதீன் ஐபக்கே யாரு, ஒரு அடிமை. அப்ப அடிமையோட அடிமை, ஸ்லேவ் ஆஃப் த ஸ்லேவ் அப்படின்னு யாரை நம்ம சொல்றோம்னா இல்துமிஷ் இருக்கு தெரியுங்களா, அவர் நம்ம சொல்றோம். இவர் இல்பாரி என்ற பழங்குடியினத்தில் பிறந்தவர் தான் பார்த்தா இந்த இல்துமிஷ் அவர்கள். ஸோ சின்ன வயசுல இருக்கிறப்பே குத்புதீன் அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பண்டகனாக பணியமர்த்தப்பட்டார். பண்டகன்னா நம்ம என்ன சொன்னோம், இந்த ராணுவ அடிமை அப்படின்றது பார்த்தோம் தெரியுங்களா, அந்த மாதிரி பண்ணா குத்புதீன் ஐபக்கு சின்ன வயசுல இருக்கப்பே இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அடிமையாக பணியில் சேர்க்கப்பட்டார். அதனால தான் இவர் அடிமையின் அடிமை அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனா வலிமை வாய்ந்த ஒரு அரசராக இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த கிபி 1211, அதாவது 1210 அவர் வந்து இறந்துறாரு. அடுத்த வருஷமே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இல்துமிஷ் அவர்கள் குத்புதீனுடைய மகன் மற்றும் மன்னருமான ஆரம் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருப்பா. ஆரம் ஷா வயசில் கொஞ்சம் சின்னவராக தான் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இல்துமிஷ் அவர்கள் கொன்னுடுறாரு. கொன்னுட்டு என்ன பண்றாரு, அரியணை அவர் ஏறுறாரு. அப்போ அனைத்து துருக்கிய பிரபுக்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னராக பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் சுட்டப்பட்டவர் தான் யாரு, இல்துமிஷ் அவர்கள். சரிங்களா? அந்த இல்துமிஷ் இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த செங்கிஸ்கான் இருக்காங்க தெரியுங்களா, மங்கோலியர்கள், அவங்க இந்தியாவில் என்ன பண்ணிருக்காங்க, அந்த எல்லை பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அச்சுறுத்தல உள்ளாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், இது ஃபுல்லாக வந்து டெல்லி சுல்தான்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்து என்ன பண்றாங்க, அச்சுறுத்திட்டே இருக்காங்க. எப்போ வேணா நாங்கள் வந்து வருவோம், வந்தோன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் காலி ஆயிரும் சொல்லிட்டு. அப்போ இல்துமிஷ் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவன் ரொம்ப மோசமான காயங்காச்சு, இவங்கள்ட்ட நம்ம இந்தியா மாடிச்சுன்னா மொத்தமாக முடிச்சுட்டுருவாங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு எதுக்கு சண்டை, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். நம்ம மங்கோலியர்கள்ட்ட சண்டை வச்சாதான் ஒட்டுமொத்த படையும் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்துமிஷ் என்ன பண்றாரு, அந்த போர் எல்லாமே பார்த்தா தவிர்த்துட்டாரு. ஆனாலுமே பார்த்தா அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது. என்ன வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு போனா குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுனா ஆல்ரெடி மங்கோலியர்கள் படை இருக்கிறதுக்குல செங்கிஸ்கான் அவரோட ஒரு சண்டையை போட்டிருக்காங்க. செங்கிஸ்கான் யாரு, ரொம்ப மோசமான ஆளு. உள்ள வந்தான்னு வச்சுக்கலாம் ஒட்டுமொத்த இந்தியாவாடா இது, என்னடா இது பின் நம்பரும் காணும் பில்டிங்கும் காணும் எதையும் காணும் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சூறையாடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேங் கிட்ட யார் சண்டை போட்டிருக்கா, குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் சண்டை போட்டிருக்காரு. இப்போ செங்கிஸ்கான் சும்மா விடுவாங்களா, மங்கோலியர் படை சும்மா விடுமா, அப்போ ஒட்டுமொத்த படையும் கூட்டிட்டு யார்கிட்ட வராங்க, இந்த குவாரிஜம் ஷா ஜலாலுதீன் தான் வராங்க. அப்ப ஜலாலுதீன் என்ன பண்றாரு அப்படின்னு பண்ணா, இப்ப இந்தியா வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, இல்துமிஷ புடி, இல்துமிஷ்ட போயிட்டு நம்ம வந்து ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்துமிஷ்ட போயிட்டு கேட்கறாரு, எப்பா நான் தெரியாதனமா வந்து மங்கோலியர் படையோட சண்டை போட்டேன், ஒட்டுமொத்த படையும் கூட்டு வராங்க, தயவு செஞ்சு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, நம்ம 2 பேர் சேர்ந்து போரிட்டோம்னு வச்சுக்கோங்க, மங்கோலியர்களை அடிச்சு துரத்திடலாம் அப்படின்னு சொல்றோன்னே இல்துமிஷ் சொல்றாரு, யாரு, மங்கோலியர்கள், செங்கிஸ்கான் நம்மளை பார்த்து பயந்து விடாங்க, போயா நீ வேற
அவன்கிட்ட மாட்டினா ஒட்டு மொத்தமே செஞ்சு விட்டு போயிடுறாங்க. அதனால் இது தேவையே கிடையாது. நீ வந்து ஹெல்ப் கேட்டுன்றது கூட என்கிட்ட வந்து வெளில யார்ட்டையும் சொல்லிக்காத, இல்லை தேவையில்லாமல் என் கூட தான் அவனை சண்டை போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. ஸோ ஜலாலுதீன் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதனால் என்னது, மங்கோலியர் படையெடுப்பை இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஓகே ஸோ துறந்தார். ஓகே அதான் பார்த்தா நீக்கினார் அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது. ஆனால் இருந்தாலுமே பார்த்தா இல்துமிஷ்க்கு ஒரு சின்ன சின்ன மன நெருடல் இருக்குது. ஏன்னா இந்த ஜலாலுதீன் வந்து நம்மள்ட்ட வேற கேட்டுட்டான், எல்லாமே அதை பார்த்துட்டாங்க. யார் வேணா போயிட்டு மங்கோலியர்கிட்ட சொல்லலாம்ல, இல்துமிஷ்டே போய் கேட்டார்ப்பா உதவி. அப்போ இல்துமிஷ்டே கேட்டார்னா இல்துமிஷ்னா செங்கிஸ்கானை எதிர்க்கிற அளவுக்கு பெரியாளா, வாங்கடா உருங்கடா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம பிளேஸ்க்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் ஒரு பிளான் பண்ணுறாரு. என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, மங்கோலியர் படையெடுப்பு இங்கே வரக்கூடாது, நடக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால், ஒரு 40 பேர் கொண்ட ஒரு கேங் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த கேங்குக்கு இவர் என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா சகல்கானி அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சிருக்காரு. அப்போ இந்த சகல்கானி யார் இருக்காங்க, ஒரு 40 துருக்கிய பிரபுக்கள் இருக்காங்க. ஓகே அப்போ என்ன பண்றாங்க, அவங்க தான் பார்த்தா ஓவரால் பிளான் எல்லாமே போட்டு கொடுக்குறது, மங்கோலிய படையெடுப்புல இருந்து தவிர்க்கிறது, அதேமாரி எந்தெந்த நாடு கூட நம்ம சண்டை போட்டு நாட்டை வந்து கேப்சர் பண்றது, அந்த எல்லாமே யார் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்னா இந்த 40 இன்மர் அப்படின்ற ஒரு குழு தான். அப்போ இந்த 40 இன்மருக்கு என்ன ஆகுது, 40 பேர் கொண்ட குழுக்கு என்ன ஆகுதுன்னா, இல்துமிஷ் இறந்துட்டாருன்னா அடுத்து நம்ம 40 இன்மர்ல யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணலாம், டெல்லி அரியணை ஏறிடலாம். அப்போ அந்த சுல்தானாச்சு நம்மளே மறுபடியும் என்ன பண்ணலாம், டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 பேருக்குள்ளே பார்த்தா என்ன பண்றாங்கன்னா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. சரிங்களா. ஸோ இந்த நேரத்தில் ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே இல்துமிஷ் அவர்கள் இறந்துறாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இறக்கிறதுக்கு முன்னாடி ஓகே ஒரு விஷயம் நடக்குது. இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இல்துமிஷ் வந்து அவரோட பொண்ணை வந்து அரசியாக பார்த்தீங்கன்னா பட்டம் சூட்டியிருப்பார். இது வந்து 40 இன்மருக்கு செம கடுப்பாயிடும். ஏன் இங்கே வந்து 40 பேர் வந்து சாப்பிடாம கொள்ளாமல் அது பண்ணாமல் இது பண்ணாமல் உட்காந்து உனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நீ என்னன்னா உன் பொண்ணுக்கு வந்து அந்த அரியணையை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செம கோபத்தில் இருக்காங்க. அப்போது அந்த ரஷ்யா சுல்தானை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த 40 இன்மர் கிளர்ச்சி செய்கிறாங்க. அதுதான் இதுக்கப்புறம் வரக்கூடியதில் பார்க்க போகிறோம். சரிங்களா. அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இல்துமிஷ் அவர்கள் ஓகே ஸோ சீர்திருத்தங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் குறிப்பாக பார்த்தா இந்த நாணய சீர்திருத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதலாக பார்த்தா இந்த அடையாள பணத்தை வந்து வெளியிட்டதே இவர் தான். அதேமாரி அரேபிய மொழி பணத்தை வெளியிட்டது முதல்ல இவர் தான். அப்போ இல்துமிஷ் வெளியிட்ட டங்கா என்ற வெள்ளி நாணயம் 175 மில்லிகிராம் எடை கொண்டது. ஜிட்டால் அப்படின்றது பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம், செம்பு நாணயம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டங்கா அப்படின்றது என்னது, வெள்ளி நாணயம். ஜிட்டால் அப்படின்றது பார்த்தா செம்பு நாணயம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நான் இனிஷியலாகவே ஒன்று சொல்லியிருப்பேன், குத்புதீன் ஐபக் இருக்கார் தெரியுங்களா, அவர் வந்து இந்த குதுப்பினாருக்கு வந்து அடிக்கல்ல மட்டும் தான் நாட்டினார். அது முடிச்சு வச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் இல்துமிஷ். அவரோட மருமகன் மற்றும் அவருடைய அடிமையான இல்துமிஷ் தான் என்ன பண்ணியிருக்காரு, அந்த குதுப்பினாரை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சிருக்காரு. இது யாரோட நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுபுதீன் பக்தியார் அப்படின்ற ஒரு சூஃபி துறவி இருக்காரு. அந்த சூஃபி துறவியோட நினைவாக கட்டப்பட்டது தான் என்னது, இந்த குதுப்பினார் அப்படின்ற ஒரு பில்டிங். சரிங்களா. ஓகேப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஓகே இந்த இல்துமிஷ் வந்து இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீர்திருத்தம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த படை வீரர்களுக்கு பார்த்தா ஊதியம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் முதலாக இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த படை வீரர்களுக்கு ஒரு நிலத்தை வந்து கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா. அதாவது ஒரு ராணுவ வெற்றி அடைஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா எல்லாத்துக்கும் நம்ம சம்பளம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி அவர் சம்பளமாக கொடுக்குறாம ஒவ்வொரு நிலமா பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. அந்த நிலத்தில் வரக்கூடிய ஓகே அந்த வருவாய் எல்லாமே நீங்கள் உங்களோட சம்பளமாக ஆக்கிக்கோங்க, அந்த இடத்த நீங்கள் வந்து பாதுகாத்துக்கோங்க, அது உங்களோட பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அந்த நிலத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இக்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இக்தா அப்படின்றது பார்த்தா என்னது, ஊதியத்திற்கு பதிலாக வழங்கப்பட்ட நிலங்கள். அந்த இக்தா வச்சிருக்கவங்க எல்லாமே யாரு, இக்தாதார் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மன்னருக்கு வந்து உதவுவதற்கும் அந்த குறு நிலத்தை என்ன பண்ணுறாங்க, ஆட்சி செய்கிறாங்க தெரியுங்களா, அவங்கள தான் பார்த்தா இக்தாதார் அல்லது முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் 1236 இல்துமிஷ் அவர்கள் மரணம் அடைந்தார். இறப்பதற்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காரு, தனது மகள் ரஷ்யா சுல்தானா என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ டெல்லியோட அரியணைக்கான அடுத்த பெண்ணரசி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து முடிவு பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஒட்டுமொத்த 300 ஆண்டுகளில் ஒரே ஒரு பெண்ணரசி தான் இருந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுல்தானா அவர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட ஆட்சியில் வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்காங்க, கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, மக்களை நல்லா பார்த்துருக்காங்க, ஏழை எளிய மக்களுக்கான உதவிகள்லாம் இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நல்ல பெயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுல்தானா ரஷ்யாவுக்கு இருக்குது. ஆனாலுமே ஓகே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 40 இன்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுங்களா, அவங்க இருக்காங்க. ஏன்னா இந்த ரஷ்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் பார்த்தீங்கன்னா சமமாக நடத்துகிறாங்க, எல்லா பிரபுக்களையும் சமமாக நடத்துகிறாங்க. இது அந்த 40 இன்மர் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க எல்லாமே என்னது, துருக்கியர்கள். ஓகே துருக்கிய பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, அந்த துருக்கியர் அல்லாத பிரபுக்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்களுக்கும் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறது இவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல.
அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா சுல்தானுக்கு ஒரு அடிமை வந்து இருப்பாங்க. ஓகே, அந்த அடிமை மேலே இவங்க வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த அடிமை வந்து என்ன சொன்னாலும் கேட்கறதால பார்த்தீங்கன்னா ஓகே இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் கதை அது இதுன்னு சொல்லிட்டு புனரமைக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, நயவஞ்சகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜலாலுதீன் யாகூத் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கொண்டு வர்றாங்க. இந்த ஜலாலுதீன் யாகூத் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஒரு எத்தியோப்பிய அடிமை. ஓகே, ஸோ அதாவது ரஷ்யாவோட நம்பிக்கைக்குரிய ஒரு அடிமையாக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜலாலுதீன் யாகூத். ஆனால் இவர் வந்து 40 பேர் சேர்ந்து கொண்டுடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஓகே ரஷ்யா வந்து ஓகே ஸோ மரணம் அடைகிறார். மரணம் அடைய மாட்டாங்க, அந்த 40 பேர் சேர்ந்து தான் கொண்டு இருப்பாங்க. இப்போ அந்த 40 பேர் என்ன பண்ணுறாங்க, அப்பாடா ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுடா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் வர்றாரு, யார், கியாசுதீன் பால்பன். ஓகே, அப்போ 40 நிமிடம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் பால்பனுக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பால்பனை முடிச்சு கட்ட பிளான் பண்ணுறாங்க. ஆனால் பால்பன் அதுக்கு மேலே ஒரு உஷாரானல். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், குத்புதீன் ஐபக், இல்துமிஷை இவங்களை விட ஒரு திறமை வாய்ந்தவர், அடிமை வம்சத்தின் தலை சிறந்த அரசராக கருதப்பட்டவர் தான் யார், இந்த பால்பன் அவர்கள். அப்போ பால்பன் அவர்களும் பாருங்க இல்பாரி அப்படின்ற ஒரு பிரிவை சார்ந்தவர் தான். 1265 நஸ்ருதீன் முகமதுவின் இறப்பிற்கு பின்னர் பால்பன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஆட்சியில் இருந்திருக்காரு. அதான் பார்த்தா ரஷ்யா இறந்ததுக்கு அப்புறம் ஓகே அவரோட தம்பி வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க மாமனாராக இருக்கக்கூடிய ஓகே ஸோ கியாசுதீன் பால்பன் அவர்கள் வந்திருக்காங்க. சரிங்களா, தெய்வீக உரிமை கோட்பாடு, அதான் பார்த்தா டிவைன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே கடவுளோட பிரதிநிதிகள். ஓகே, தெய்வீக உரிமை கோட்பாடுனா என்னது, கடவுளோட பிரதிநிதிகள். நீங்கள் கடவுளை கும்பிடாதீங்க, எங்களை கும்பிடுங்க, ஏன்னா நாங்கள் தான் கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குரிய ஓகே ஸோ ஒரு ஆட்களாக தான் பார்த்தீங்கன்னா யார் இருந்திருக்காரு, பால்பன் அவர்கள் இருந்திருக்காரு. அதனால பார்த்தா இந்த தெய்வீக உரிமை கோட்பாட்டில் நம்பிக்கை கொண்டவர். அடுத்த பார்த்தா பைப்போஸ் அப்படின்ற ஒரு புதிய வணங்கு முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இதுதான் பிரச்சனையாச்சு. ஓகே, ஏன்னா அந்த 40 மாதிரி இருக்காங்க தெரியுங்களா, அந்த 40 பேரும் யாரு, பிரபுக்கள் தான். ஓகே, அப்போ பைப்போஸ் அப்படின்ற ஒரு முறை என்ன அப்படின்னா, பால்பனை யாராவது பார்க்க வரும்பொழுது அந்த பால்பனோட காலை கழுவி அந்த காலில் முத்தமிட்டு அவரை வந்து வணங்கி ஓகே அவரை வந்து வரவேற்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா பைப்போஸ் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 40 மாதிரி இருக்காங்க தெரியுங்களா, என்னது காலில் விழணுமா, நாங்கள் ஏன் விழணும், நாங்களாம் விழ மாட்டோம், நாங்களாம் எவ்வளோ பெரிய பிரபுக்கள், நான் போயிட்டு அவர் காலில் விழணுமா, விழமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரு காட்டிட்டு இருப்பாங்க. உடனே பால்பன் என்ன பண்றாரு, ஓஹோ நீ அப்படி வரியா அப்படின்னு சொல்லிட்டு பால்பன் உடனடியாக என்ன பண்றாரு, ஏண்டா நீங்க ஒன்னா இருந்தாதான்டா இந்த பிரச்சனை, இப்போ உங்களை முடிச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 40 என்று அறியப்பட்ட துரிக்க பிரபுக்களின் குழுவை ஒழித்தார். யாரு, பால்பன் அவர்கள் ஒழித்தார். அப்ப இதுவும் நம்ம தேர்வு நோக்கில் நிறைய டைம் நம்மளுக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க, சகல்கானி ஓகே அந்த 40 அப்படின்ற ஒரு குழு இருக்கு தெரியுங்களா, அதை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இல்துமிஷ். அந்த குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கியாசுதீன் பால்பன் அவர்கள் ஒழிச்சிட்டாரு. அதே மாதிரி பாருங்க, இந்த 40 குழு ஒழிச்சதால இந்த 40 பேர் என்ன ஆயிட்டாங்க, அந்த பிரபுக்கள் அப்படின்ற அந்தஸ்து வந்து வெளியிட்டாங்க. அப்போ வெளி வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்போ வேணா பால்பன் வந்து கிளர்ச்சி செய்யலாம்ல, எப்போ வேணா பால்பனோட சண்டை போடலாம்ல. அப்போ என்ன பண்றாங்க, இந்த பால்பனுக்கு எதிராக யாருமே கிளர்ச்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஒற்றர் படையை பார்த்தா இவர் வந்து உருவாக்குறாரு. ஓகே, ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் கண்டறிய என்ன பண்றாரு, ஒரு ஒற்றர் துறையை வந்து இவர் வந்து ஏற்பாடு பண்றாரு. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பால்பனுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரெல்லாம் பால்பனை வந்து தாக்க ரெடியா இருக்காங்களோ அவங்க எல்லாமே கண்டறிகின்ற ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களா, அந்த ஒற்றர் படையை வந்து இவர் உருவாக்குறாரு. இதை தாண்டி திவானி அர்ஸ் என்ற தனிப்படையும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உருவாக்கியிருக்காருப்பா. ஸோ அந்த டைமில் வந்து ஒரு இந்த ஒற்றர்கள் மூலயமா ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. யார் அப்படி சொல்லிட்டுனா துக்ரில் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகே, பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ய வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ பால்பனுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சிருக்காரு. அதை இந்த ஒற்றர்கள் கண்டுபிடிச்சு சொன்னோன்னு என்ன பண்ணுறாரு, துக்ரில் கானை அடிச்சு கொண்டுட்டாரு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்த்தா யார் செஞ்சிருக்காங்க, ஆப்வியஸ்லி பார்த்தா பால்பன் செஞ்சிருக்காரு. அப்போ பால்பன் வந்து ஆல்ரெடி அந்த 40 நாபிள்ஸ் அதாவது பார்த்தா 40 குழு ஒழிச்சதால மங்கோலியர்கள் எப்போ வேணா இந்தியாவுக்குள்ள வரலாம். ஏன்னா இல்துமிஷ் வந்து அதை உருவாக்குனதே எதற்காக, மங்கோலியர்களோட படையெடுப்பை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே என்ன பண்றாரு, அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 40 குழு வந்து உருவாக்குறாங்க. இப்போ 40 ஒழிச்சு விட்டதால என்ன ஆகுதுன்னா, எப்போ வேணா இங்க இருக்கக்கூடிய 40 தனியாக ஒரு கேங் மாதிரி போட்டு யார்கிட்ட சொல்லலாம், மங்கோலியிட்ட சொல்லலாம், ஏங்க இப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே கிடையாது, டெல்லி சுல்தானா நாங்கள் கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் போயிட்டு டெல்லி சுல்தான் வந்து போயிட்டு சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு எப்போ வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டைரெக்டாக போகிறாரு. யார்கிட்ட, செங்கிஸ் கானோட பேரண்ட்டை போகிறாரு. சரிங்களா, ஸோ எஸ் குலகு கான் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். இவர் தான் பார்த்தா செங்கிஸ் கானோட பேரண்ட் மற்றும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராய். ஓகே, அவர்கிட்டே போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு அமைதி ஒப்பந்தம் போடுறாரு. என்ன அமைதி ஒப்பந்தம் போடுறாரு, மங்கோலியர்கள் சட்லஜ் நதி இருக்கு தெரியுங்களா, அதுதான் பார்த்தா ஒரு எல்லையா இருக்கு, அந்த சட்லஜ் நதியை கடந்து வர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குலகு கான்ட்ட ஒரு ட்ரீட்டி ஒன்று போடுறாரு.
இதன் அடிப்படையில் பார்த்தா குலகு கான் சைன் போட்டார். சரிப்பா, உங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு 1000 ஊர் இருக்குது, நாங்கள் அந்த ஊரில் சண்டை போட்டுக்கிறோம், உங்கள் ஊருக்கு நாங்கள் வரமாட்டோம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, எழுதி கொடுத்துறாரு. ஆனாலுமே பால்பனுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்குது. ஏன்னா மங்கோலியர்கள்லாம் நம்ப முடியாது, அவங்க வந்து இப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, அடுத்த மாதம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சட்லஜ் நதியிலேருந்து ஓகே நம்ம டெல்லிக்கு வர வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னது பல கோட்டைகளை கட்டுறாரு. அந்த கோட்டைகளை கட்டி அங்கே வந்து உளவாளிகள் போடுறாரு. ஏன்னா எப்போ வேணால் யார் வேணால் வரலாம்ல. அப்போது அந்த சட்லஜ் நதியை கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே அலர்ட் கொடுத்தாங்கன்னா என்னது டெல்லியில் பார்த்தீங்கன்னா என்னது அலர்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு பெரிய படை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கோட்டைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதியிலேருந்து இவர் வந்து கட்டியிருக்காரு. சரிங்களா? எஸ். அடுத்தது பாருங்க, நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் அவர்கள் பல கோட்டையை கட்டியுள்ளார் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. அதே மாதிரி அமீர் குஸ்ரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, அமீர் குஸ்ரு என்பவரை பால்பன் அவர்கள் ஆதரித்தார். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம பால்பன் அவர்களை பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றி குறிப்புகள் ஓகே அவரோட விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். ஃபைனலாக 1287 பார்த்தீங்கன்னா பால்பன் அவர்கள் இறந்து விடுவார். சரிங்களா? ஸோ பால்பன் அவர்களை பற்றின ஓகே ஸோ ஒரு மேற்கோள் வந்து யார் கொடுத்துருப்பாங்க, லேண்ட் பூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, பால்பன் ஒரு அடிமையாக இருந்திருக்காரு, தண்ணீர் சுமக்கும் ஒரு தொழிலாளியாக இருந்திருக்காரு, ஒரு வேட்டைக்காரனாக இருந்திருக்காரு, ஒரு தளபதியாக இருந்திருக்காரு, ஒரு ராஜதந்திரியாக இருந்திருக்காரு, ஒரு சுல்தானாக இருந்திருக்காரு. ஓகே, இந்த மாதிரி பல்வேறு தொழில்களை செஞ்சது தான் யார் அப்படின்னா பால்பன் அவர்கள். எடுத்தவொடனே ஒரு மன்னராலாம் கிடையாது. ஓகே, அப்போ மன்னராகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணதால் தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லேண்ட் பூல் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி கற்றவர்களை ஆதரிப்பதில் ஒரு சிறந்தவர் யார் அப்படின்னா பால்பன். அதே மாதிரி அமீர் குஸ்ரு இருக்காங்க தெரியுங்களா, இந்திய கிளி என அறியப்பட்ட அமீர் குஸ்ரு மற்றும் அமீர் ஹசன்லாம் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, ஆதரிச்சிருக்காரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மங்கோலியர் படையெடுப்பின் போது பால்பனோட மகன் வந்து முகமது அவர்கள் இறந்துருவார். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ஒரு துக்கத்திலே பார்த்தீங்கன்னா என்னது இவரும் பார்த்தீங்கன்னா இறந்துருவார் அப்படின்ற ஒரு வரலாறு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தா பால்பனோட அடுத்த பையன் யார், கைகுபாத் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கைகுபாத் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு திறமையற்றவராக இருந்திருக்காரு. ஓகே, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரி பல நாடுகளோட சண்டை பண்ணணும், பல வீரர்களோட சண்டை போட்டு நம்மளோட ஆளுமையை நிலைநாட்டணும் அப்படிலாம் இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்டே கிடையாது. சரிங்களா? ரொம்ப திறமையற்றவராக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அப்போது இவர் கூட இருந்த ஒரு படை தளபதி யார், கைகுபாத்தோட படை தளபதியாக ஒரு தொடர்ந்து இருந்திருப்பார். அந்த கைகுபாத்தோட படை தளபதியாக இருந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். ஓகே, ஜலாலுதீன் கில்ஜி பார்த்தீங்கன்னா ஓகே அடிமை வம்சத்தோட கடைசி அரசரான கைகுபாத்தோட ஓகே இவராக இருந்திருக்காரு, ஆளுநர் மாதிரி இருந்திருக்காரு, ஒரு கார்டியன் மாதிரி இருந்திருக்காரு. ஸோ பின்னால் ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு ஒரு படையை வந்து அனுப்புறாரு. எதற்கு, இந்த கைகுபாத்தை கொல்றதுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் கைகுபாத்தும் பார்த்தா இறந்துடுறாரு. இப்போ இருக்கிறது பார்த்தா ஜலாலுதீன் கில்ஜி. அப்போ பேருக்கு பின்னாடி என்ன இருக்கு, கில்ஜின்னு இருக்கு. அப்போது கில்ஜி வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தை பார்த்தா யார் தோற்றுவிக்கிறார் அப்படின்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜி அவர்கள் தான் தோற்றுவிக்கிறாரு. அப்போது ஜலாலுதீன் முறையாக அரியணை ஏறினார். அவரிலிருந்து என்னது கில்ஜி வம்சமானது தொடங்கியது. அப்போது அடிமை வம்சம் முடிந்து என்ன வம்சம் தொடங்கிருச்சு, கில்ஜி வம்சம் தொடங்கிருச்சு. ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கில்ஜி வம்சத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த அடிமை வம்சம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கிளியராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி நம்மளோட ஜிகே வீடியோக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ இந்த மாதிரி ஓகே 1 by 1 ஒவ்வொரு டாப்பிக்காக ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வைரல் ஜிகே அப்படின்றது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட உறவினர்களுக்கு எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்மளோட வரலாறுல என்ன டாபிக் நான் இந்த மாதிரி வந்து கிளாஸ் எடுக்கணும், ஓகே இல்லை நீங்கள் ஒரு சில முக்கியமான டாபிக் வந்து சஜஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதற்கு மேக்ஸிமம் லைக்ஸோ இல்லை அதையே நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் வரக்கூடிய நாட்களில் வீடியோவாக போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதே மாதிரி நம்மளோட அடா 24/7 தமிழ் சேனல் மற்றும் அடா 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனல் பொறுத்த அளவுக்கு ஓகே ஸ்டேட் எக்ஸாம்ஸும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் சரி, எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் நம்மளோட அடா 24/7 சேரணும், ஓகே பெய்ட் கிளாஸில் சேரணும் அப்படின்னா மறக்காமல் இங்கே நம்மளோட சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் 8130806247 அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட மெயில் ஐடி இங்கே கொடுத்துருக்கேன் arunan.g@ada247.com. உங்களுக்கு வேற இந்த மாதிரி நான் நிறைய டாபிக்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா ஓகே இந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடா 24/7க்கான இன்ஸ்டாகிராம் சேனல் இருக்குது, அடா 24/7க்கான டெலிகிராம் சேனல் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா?
எஸ் மக்களே, ஸோ இந்த வைரல் ஜிகேக்கான செகண்ட் வீடியோ நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அடிமை வம்சம் ஓகே பயங்கரமாக போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுக்கு ஓகே வேற என்னென்ன டாபிக்ஸ் வந்து நான் எடுக்கணும், இல்லை வேற என்னென்ன தலைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வேணும் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அதிகமான லைக்ஸ் இல்லை அதிகமாக வர கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக கூடிய விரைவில் பார்த்தா அதற்கான வீடியோ அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சலாம். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.